ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுஐசியுடைய ஏஓ எக்ஸாம் நாளைக்கு நடக்க இருக்கு. அந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸையும், எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெயின்ஸுக்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அப்ரோச்சை பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்னை ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணலாம். இந்த பேட்டர்னில் என்ன சொல்கிறாங்கன்னா 40 கொஷினுக்கு 50 மார்க் இருக்குது ஆப்டியில், 50 கொஷினுக்கு 50 மார்க் இருக்குது ரீசனிங்கில். இதில் டைம் அதிகமாக இருக்குது, இதில் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து கேம் சேஞ்சராக இருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா இந்த கம்மி டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அட்டெம்ப்ட் பூஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஆப்டியில் நம்ம லீடு வைக்கலாம். அதே சமயம் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. பட் ஆனால் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் அந்த எக்ஸாமில் அந்த டைமுக்கு 40 நிமிஷத்துக்கான எக்ஸாம் லெவலுக்கான மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்கணும். அண்டு இங்கிலீஷ்லேயும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் கண்டிப்பாக நல்லா பண்ணணும். இந்த ரெண்டுத்துலேயும் எல்லாரும் பண்ணுவாங்க, நீங்களும் அதே மாதிரி பண்ணிடணும். அண்ட் அவங்களோட 2 கொஸ்டின் சேர்த்து பண்ணணும். இங்கிலீஷ்லேயும் ஜிஏவிலும் நிறைய பேருக்கு வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த எக்ஸாம் அந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு இதில் எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா இது எல்லாரும் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டு ஏதாச்சும் 2 சப்ஜெக்டில் நீங்கள் லீடு வைக்கணும். நிறைய பேர் வீக்காக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த 2 சப்ஜெக்ட் தான். பர்டிகுலராக ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் நியூஸ் அதிகமாக படிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு நிறைய கொஸ்டின் வரும். நம்ம ஸ்ட்ராட்டஜிலே சொல்லியிருந்தோம். கம்ப்யூட்டர் அவேர்னஸை பொறுத்தவரையும் ஒரு கேப்சூலில் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கூட அதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் நம்ம சிலபஸ், அதுக்கான கேப்சூல் இல்லைன்னா அரியன்ட் பிடிஎஃப் இந்த மாதிரி சோர்ஸ் தான் படிச்சுட்டு போயிருக்கணும். ஸோ இந்த செஷன்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிப்பீங்க. தெரிஞ்சதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறது தான் இந்த ஜிகேவும் கம்ப்யூட்டரும் ஸ்ட்ராட்டஜியை. தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டு போயிடுவீங்க. பின்னாடி தெரிஞ்ச கொஸ்டினே நீங்களுக்கு தெரியாத மாதிரி தெரியும். முதல்ல இந்த 25 நிமிஷம் இருக்கா, 15 நிமிஷம் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் 10 நிமிஷம் நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணுறவங்கள தான் கெஸ் ஒர்க் பண்ணுங்கள். இல்லைனா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கெஸ் ஒர்க் பண்ணுவீங்க. கெஸ் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் கெஸ் ஒர்க் பண்ணுங்கள். கம்ப்யூட்டருக்கும் அப்படி தான். சரி, இந்த 3 செக்ஷனுக்கும் டீட்டெயிலாக ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். எப்படி அட்டன் பண்ணணும். இதுக்கு அட்டன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது மட்டும்தான். அது தெரிஞ்ச அட்டன் பண்ணுறோம், தெரியல ஸ்கிப் பண்ணிட்டு லேட்டராக அட்டன் பண்ணுறோம். ஆனால் இந்த செக்ஷன்லாம் அப்படி இல்லை. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ஆப்டி செக்ஷன். ஆப்டி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3 டிஏ கேட்டிருக்காங்க. ஒரே செகண்ட் ரெஸ்பான்ஸ். இதில் வந்து 3 டி அர்த்தமெட்டிக்கே 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஏ எத்தனை கேட்டிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4. அதில் ஒரு கேஸ்லெட்டு. கேஸ்லெட்டு இன்றைக்கி ஈவினிங் நான் கொண்டு வரேன் ஸ்பென்ஸ். ஆல்ரெடி நான் மெயின்ஸுக்கான கேஸ்லெட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி வராது. இப்போ சிம்பிளாக வரும், பாக்ஸ் போட்டு வரும். எப்படி போன வருஷம் கேட்ட கேஸ்லெட்டை நான் கொண்டு வரேன். நீங்கள் பார்த்துட்டு போங்க ஒரு டைமு ஈவினிங்கு. அண்டு டிஐ நான் பைச்சார்ட் ஒன்று கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. இந்த பைச்சார்ட் நான் கொண்டு வந்தேன், வீடியோவில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. இல்லைனா ஐகார்ட்டில் இருக்கும். ஸோ அந்த லெவலில் தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணிக்கோங்க. சில மார்க் டெஸ்ட்லாம் ரொம்ப கொடூரமாக கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலில் இருக்கவே இருக்காது. எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், ஒரு கொஸ்டின் மாடரேட்டாக இருக்கும், ஒரு கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், அப்புறம் மாடரேட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், டஃப் கொஸ்டின் ஆன்சர் வந்து அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த டிஏ அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஸ்பீட் மேக்ஸில் 10 கொஸ்டின் இருக்கும், அதை ட்ரை பண்ணுங்கள். இதில் ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. ராங் நம்பரில் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா 2-3 கொஸ்டின் தெரியாமல் இருக்கும். 2-3 கொஸ்டின் தான் தெரியும். ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இல்லை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க ராங் நம்பரை. ஃபஸ்ட் எடுத்தோடனே குவாட்ராட்டிக் அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை ராங் நம்பர் பதிலாக நம்பர் சீரியஸோ இல்லை அப்ராக்சிமேஷனோ வந்தால் அதே அட்டன் பண்ணுங்கள். நம்பர் சீரிஸில் கூட 1-2 தெரியாமல் வந்துடும் சில நேரத்தில். தெரியலனா நேராக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மார்க் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசி அட்டன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள், அப்புறம் டிஏ அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் டிஏயில் 2 டிஏ ஈஸியாக இருக்கலாம், ஒரு டிஏ மாடரேட்டாக இருக்கும், ஒரு கேஸ்லெட் உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸி, தெரியலனா மாடரேட் இது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, அப்புறம் இந்த 2 டிஏ அட்டன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். நீங்கள் ஒன்று இந்த மாடரேட்டாக இருக்கக்கூடிய கேஸ்லெட் அட்டன் பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு டிஏ அட்டன் பண்ணணும். இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக அர்த்தமெட்டிக் சம் போயிடுங்க. அர்த்தமெட்டிக் சம் போயிட்டு எந்த டாபிக் நீங்கள் இப்போ நல்லா வெல்வெஸ்டாக இருக்கீங்களோ அந்த டாபிக் கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அவ்வளோதான் டைம் கிடைக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நீங்கள் வேறு ஏதாச்சும் தெரியாத டாப்பிக்கே உட்காருங்க. இப்போ உங்களுக்கு போட் அண்ட் ஸ்ட்ரீம் நான் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் பர்டிகுலராக ஒரு 5-6 டாபிக் நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. அந்த டாபிக் ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரியாத டாபிக் போகலாம். மேக்ஸிமம் இதில் டைம் அண்ட் ஒரு கொஸ்டின் நிறையா வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் நிறையா வரும். அண்டு போட் ஸ்ட்ரீமு, ட்ரெயின் இந்த மாதிரி சம்மெல்லாம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த ஃபார்முலா படிக்கணுன்ட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஃபார்முலா இல்லாமல் நான் போட் அண்ட் ஸ்ட்ரீம் சொல்லி கொடுத்துருக்கேன்.
நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். அது அட்டன் பண்ணுங்கள். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைம் அண்ட் ஒரு கொஷின் சிம்பிள்னஸ் கம்பேரிசன்லாம் இந்த கொஷினில் இந்த மாதிரி அதிகமாக கேட்கும்போது நிறைய கொஷின் அதில் வந்துடும். அதுக்காக சொன்னேன் 2 கொஷின் ஒரு டாப்பிக்லேருந்து. நீங்கள் இப்போ போய் புதுசாக கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண டாப்பிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிற டாப்பிக்கை கடைசி அட்டன் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. நம்ம இருக்கக்கூடிய டைமில் நம்ம எஸ்பிஐக்குள்ளே அர்த்தமெட்டிக் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டேட்டா சஃபிஷியன்சிக்கு நம்ம யூஸ் ஆகும். என்ஐஎஸ்எல் எக்ஸாம் இருக்கிறதுனால அதுக்கு அர்த்தமெட்டிக் வேணும். அர்த்தமெட்டிக்கே நம்ம ப்ரிலிம்ஸ் சேனலில் நம்ம கொடுக்குறோம். சேனலோட லிங்க் கமெண்ட்டில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இது செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்டது. 25 மார்க்கு டிஐயில் வந்திருக்கு. 20 டிஐ ஒரு கேஸ்லெட்டு. இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், சாதா நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. போன ஷிஃப்ட்டில் நான் ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஐயில் 2 டிஐ அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு டிஐ ஒரு கேஸ்லெட் பெண்டிங் வச்சுட்டு எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அர்த்தமெட்டிக் பாருங்கள். ரெண்டு ஷிஃப்ட்டில் ஒரே சேஞ்சஸ் என்னென்னா நம்பர் சீரிஸ் மட்டும்தான். அங்கே ராங் நம்பர், இங்கே நம்பர் சீரிஸு. இதை பாருங்கள், இந்த ஷிஃப்ட்டை பாருங்கள். இது வந்து ரீசனிங் பேப்பர். ஆப்டிக் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. அப்புறம் டிஐ தெரிஞ்ச டிஐ அட்டன் பண்ணுறீங்க. அப்புறம் தெரியாத டிஐ, அதாவது மாடரேட்டாக இருக்கக்கூடிய டிஐ, அப்படி இல்லைன்னா கேஸ்லெட்டு. அப்புறம் கடைசியாக அர்த்தமெட்டிக். அதுதான் வந்து குவான்ட் ஸ்ட்ராட்டஜி. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கே எப்படி டிஐயோ அதே மாதிரி இங்கே பசில். ஆனால் எடுத்தோடனே பசில் அட்டன் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிலாஜிசம், டிஸ்டன்ஸ் டைரக்ஷன், சிலாஜிசம், இன்புட் அவுட்புட்டு கூட அது 3வது ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு சிலாஜிசம், டிஸ்டன்ஸ் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், அப்புறம் இந்த கோடிங் டிகோடிங், நியூ பேட்டர்னும் கேட்பாங்க, ஓல்டு பேட்டர்னும் கேட்பாங்க. ஓல்டு பேட்டர்ன் கேட்டால் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் கேட்பாங்க. நியூ பேட்டர்ன் கேட்டால் சிம்பிளாக இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. நியூ பேட்டர்ன் கோடிங் டிகோடிங் கேட்டாக்கில் 2லேருந்து 3 நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைச்சா அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எந்த க்ளூவும் உங்களுக்கு கிடைக்கலன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய 40 நிமிஷத்தில் நீங்கள் இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தெரியாத கொஸ்டினில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீட்டிங்கோ இல்லை ஒரு மிஸ்செல்லினியஸமோ விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நெகட்டிவாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பீட் டாபிக் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் பிக் பண்ணுங்கள். இந்த 4 பசிலில் எந்த 4 பசில் எந்த 2 பசில் ஈஸியாக இருக்குன்னு பிக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பசில் பெண்டிங், அங்கே எப்படி ஒரு டிஏயும் ஒரு கேஸ்லெட்டும் பெண்டிங் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே கஷ்டமாக, அதாவது நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடியது, இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு பசிலில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டாப்பிக்கையோ இல்லைனா மெஷின் இன்புட் அவுட்புட் கிராக் பண்ணிட்டா இதை அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா அந்த பசில் அட்டன் பண்ணுங்கள். இல்லை பசில் நீங்கள் சீக்கிரமாக சால்வ் பண்ணுங்கள், டைம் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். மெஷின் இன்புட் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ கொடுத்தேன். அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. மெஷின் இன்புட்டை எப்படி அக்யூரேட்டோட அதிகமான அக்யூரேசியை வச்சு சால்வ் பண்ணுறது அந்த வீடியோவில் டீச் பண்ணியிருப்பேன். அக்யூரேசியோடு சால்வ் பண்ணோம். மெஷின் இன்புட்டை பொறுத்த வரையும் லாஸ்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். முடிஞ்ச வரை வேகமாக போட ட்ரை பண்ணணும். சப்போஸ் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணால் ஓகே தான். ஆனால் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேகன்சி கம்மியாக இருக்குது, காம்படிஷன் அதிகம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீட் டாபிக் போடுங்க, அப்புறம் பசில் போடுங்க. மாடரேட் பசில் ஒன்று பெண்டிங்கில் வச்சுக்கோங்க, இன்புட் அவுட்புட் பெண்டிங்கில் வச்சுக்கோங்க. இதில் எது நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ முடிவு பண்ணிட்டு அந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். கடைசியில் என்ன பண்ணுறீங்கன்னா மிஸ்செலேனியஸ், பேர் டெஸ்ட், கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்காது. கிரிட்டிக்கல் ரீசனிங் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாமில் கிரிட்டிக்கல் ரீசனிங் கூட வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்காது, பிஓவில் கேட்குற அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஓரளவுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கும். இது லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மிஸ்செலேனியஸு, இந்த டேட்டா சஃபிஷியன்சி எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக கிரிட்டிக்கல் ரீசனிங் அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் ஒரு அளவுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வாங்க. இது வந்து அப்கமிங் என்ஐஎஸ்எல் ஏஓ எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். நல்லா பண்ணிங்கன்னா எக்ஸாம் கிளியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு மைண்ட் செட்டும் வச்சுட்டு போகாதீங்க. உங்களுடைய மைண்ட் செட் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணணுன்றது மட்டும்தான் இருக்கணுமே தவிர எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம்னா பாஸ் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது. இந்த எக்ஸாமில் உங்களால் முடிஞ்சு மேக்ஸிமம் அட்டம் கொடுத்துருவாங்க. சில பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா பண்ணி போகும். சில பேர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, கிளியராகி வேலைக்கே போயிடுவாங்க. இந்த மாதிரி ஜாப்லாம் ஏன்னா அப்ளிகேஷன் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. பசில் கம்மியாக போட்டிருப்பாங்கன்னா இந்த 100 வேகன்சிக்கு அதிகம். ஆனால் ரொம்ப நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பிஓ எக்ஸாம் மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருக்கும். யார் பாஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த எக்ஸாம்லாம் நல்லா படிக்கிறவங்களோட மாடரேட் ஆஸ்பிரண்ட் கூட நிறைய டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஒரு எக்ஸாமும் கிளியர் ஆகாமல் டேரெக்டாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இதுலையும் கேட்டிருக்காங்க. சிலாஜிசம் டைரக்ஷனு, இன்புட் அவுட்புட்டு,
அந்த 4லேருந்து 5 பர்சன்ட் கிரிட்டிக்கல் லிஸ்னிங், அந்த மிஸ்செலேனியஸ்னா டேட்டா சஃபிஷியன்சியை சேர்த்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதே மாதிரி பேட்டர்ன் தான் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஷிஃப்ட் தான் நடக்குது தமிழ்நாட்டில். அதனால் இந்த பிரச்சனை இந்த வருஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்டர் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்காங்க. ஒரு ஷிஃப்ட் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட். சேலத்தில் ஒரு ஷிஃப்ட் தான் சொன்னாங்க. நாளைக்கு நான் சேலம் ஷிஃப்ட் சென்டருக்கு வருவேன், அங்கே பார்க்கலாம். சேலம் ஹஸ்பண்ட் யாருனா இருந்தால் வாங்க, நாங்கள் வருவேன். காக்காபாளையத்துக்கு வருவேன், சிவத்தாபுரத்துக்கும் வருவேன். ஃபஸ்ட்டு காலையில் சிவத்தாபுரம் வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகணும், அங்கே போயிடுவேன். என்னுடைய ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்ளிகேஷன் பண்ணது எனக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் வந்துச்சு லாஸ்ட் டேயில். அதனால் என்னால் எக்ஸாம் எழுத முடியல. நான் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஆளுக்கு வரேன், மீட் பண்ணலாங்க. இது எஸ்ஓக்கு. எஸ்ஓ பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் இருக்கணும். ஒரு இங்கிலீஷ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இங்கிலீஷில் என்ன பார்க்கணுன்னா, வேர்டு ஸ்வாப்பு, மேட்ச் த காலம் அண்டு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, பேராஜம்பிள். இந்த சென்டென்ஸ் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். சில டைமில் ரெண்டுமே கேட்டுடுறாங்க. அப்படிலாம் கேட்டால் லக்கு தான். பேராஜம்பிள்னால் கொஞ்சம் டைம் அதிகமாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் முடிஞ்சால் முடிங்க. இதுக்கு முன்னாடி வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம்லாம் கேட்டிருந்தா அதை அட்டன் பண்ணிடுங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் டிஃபரெண்ட் கிடையாது. 5ல் 4 தெரிஞ்சால் கூட அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு. தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கில் அக்யூரேஸாக போடுற டாப்பிக் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அப்புறம் பேராஜம்பிள். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, கிளாஸ் டெஸ்ட்டும் ஃபில்லரும் இருந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். தென் ஆர்சியில் 3 விதமாக கொஸ்டின் இருக்கும். சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், அப்புறம் ஃபில்லரு, அதிலே வேர்டு ஸ்வாப்பு, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின்னா, இப்போ ஒரு புரட்சி நடந்துச்சு 1957. ஒரு வேலூர் புரட்சின்னு வச்சுக்கோங்களேன். வேலூரில் புரட்சி நடந்துச்சு 1956, அந்த மாதிரி ஒரு வருஷம் கொடுத்துறாங்க. எந்த இடத்துல இந்த மாதிரி புரட்சி நடந்துச்சுன்னு கேட்பாங்க. வேலூர், நம்ம அந்த பேரை படித்து எடுத்து எழுதிக்கிற மாதிரி. அது டைரக்ட் கொஸ்டின். வேலூரில் புரட்சி நடந்துச்சு, அந்த புரட்சியில் ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அந்த ரிசல்ட்னால எதனா ஒரு இம்பேக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்காம அந்த இம்பேக்ட் என்னன்றதே, அந்த வேர்டு அப்படியே அங்கே இருக்காது, அந்த வேர்டுக்கான மீனிங் அங்கே இருக்கும். அது இன்டைரக்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இன்னொரு டைப்பில் இருக்கும், விச் அமங் த ஃபாலோயிங் ட்ரூ அண்டு ஃபால்ஸு, இல்லைனா எது கரெக்டு எது தப்பு, அந்த மாதிரி ஒரு 3 சென்டென்ஸ் ஏபிசின்னு கொடுத்துருவாங்க. இந்த 3 சென்டென்ஸில் எது கரெக்ட் தப்புன்னு கேட்பாங்க. இதெல்லாம் இன்டைரக்ட் கொஸ்டின். நீங்கள் பேராகிராஃப் ஃபுல்லாக படித்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், டைரக்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் பேராகிராஃப் படித்து ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆர்சியை நீங்கள் டைரெக்டாக பேராகிராஃப் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவீங்க. அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இன்டைரக்ட் கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனால் மாடரேட் ஆஸ்பிரண்ட்ஸ் டேரெக்டாக இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். எந்த மெத்தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். பிகினர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். ஆர்சியை பொறுத்த வரைக்கும் சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸும், ஃபில்லர்ஸும், டைரக்ட் கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடணும். மற்ற கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதோ அட்டன் பண்ணாதோ உங்களோட விருப்பம். இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ, இல்லைனா நேராக போய்ட்டு கிராமர் பாட்டில் இருக்கும். கிராமர் பாட்டில் என்ன இருக்குன்னா, 3 விதமாக இருக்கும் கிராமர் பாட்டில். ஒன்று எது ட்ரூ ஃபால்ஸ்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் எது கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்பாங்க. 5 முதல்ல ஏபிசிடின்னு வச்சுட்டு எந்த பாட்டும் கேட்கறதில்ல. இந்த மாதிரி 5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்கா, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இது ஏதோ ஒரு கிராமர் மிஸ்டேக்கு, இது ஒரு சென்டென்ஸாக கன்சிடர் பண்ணுங்க. இதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, இதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, இதில் இருக்குது. இங்கிலீஷில் மட்டும் மிஸ்டேக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எது கரெக்டுன்னு கேட்பாங்க. அதே எக்ஸாமில் அதே மாதிரி கொஸ்டினை கொடுத்துட்டு எது இன்கரெக்டுன்னு கேட்பாங்க. அப்போ மேலே நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கும்போது மேலே பார்த்துட்டு எழுதுங்க. எது கரெக்டுன்னு கேட்டிருப்பாங்க, எது இன்கரெக்டுன்னு ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஒரே எக்ஸாமில். நம்ம எப்பவுமே ஒரு இன்இக்வாலிட்டி பார்த்துட்டோம்னா 5த்துக்கும் ஒரே இன்இக்வாலிட்டி கூட இன்இக்வாலிட்டி வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே கரெக்டுன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே கரெக்டுன்னு கேட்டு ஆன்சர் பண்ணிடாதீங்க. இந்த இன்கரெக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. மேலே ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்களே டைரக்ஷன் சொல்லிட்டு, அதே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன், இந்த மாதிரி வேர்ட் ஸ்வாப்பு, மேட்ச் த காலம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பேராஜம்பிள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் ஃபில்லர் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் ஆர்சியில் சினோனிம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களா, அப்படி இல்லைனா நீங்கள் கிராமர் பாட்டே அட்டன் பண்ணுறீங்களா, உங்களோட விருப்பம். கிராமர் பாட்டிலே 3 விதமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன ஒரு விதம். 2வது விதம் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் கரெக்ஷன், அப்புறம் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். ஒரு ஃபில்லர் மாதிரியே சென்டென்ஸாக கொடுப்பாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அது இதை எரஸ் பண்ணி கூட கொஞ்சம் அக்யூரேட் அதிகமாக இருக்கிறதுனால அதை அட்டன் பண்ணிட்டு கடைசியாக எரஸ் பட்டன் அட்டன் பண்ணுங்கள்.
அப்படி இல்லைன்னா எரேஸ் பண்ணி உங்களுக்கு க்ளூவே இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலான்னா போயிட்டு ஆர்சியோட இன்டைரக்ட் கொஸ்டின் பண்ணலாம். வெக்காப் பேஸ் பண்ணி ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்பாங்க. கேட்பாங்க, இல்லைன்னு இல்லை. அது இந்த டாப்பிக்லேருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இது கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இருக்குது சிலபஸில். 2லேருந்து 3 கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. அந்த வெக்காபுலரி ஏதாச்சும் ஒரு வேர்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க ஹைலைட் பண்ணி. ஒரு 3 சென்டென்ஸில் அந்த ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல அந்த ப்ராக்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணணும். இல்லைன்னா எதில் கரெக்டாக இல்லைன்னு கூட கேட்பாங்க. அதை நம்ம பார்த்து அட்டன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இங்கிலீஷில். இப்படி தான் இங்கிலீஷ் இருக்கும். நீங்கள் இப்போ நான் சொன்ன அட்டெம்ப்ட் ஆர்டரில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஜிகேக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்ன சொன்னேன்னா தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத கொஸ்டினை கடைசி அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னேன். டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. 10 மார்க்கு நீங்கள் 10 அவங்க எவ்வளோ செக்ஷன் கட்டாக வைக்கிறாங்களோ அவ்வளோ மார்க் 8.75லேருந்து 8.5லேருந்து 10 மார்க் வரையும் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்தாலே போதுமானது. இது ஃபைனல் மார்க்கு உங்களுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. செலெக்ஷனுக்கு ஃபைனல் ப்ராசஸ்க்கு இதை ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்டிவை பார்த்து பயப்படாதீங்க. பிஓ எக்ஸாமில் பண்ணீங்களா அந்தளவுக்கு பண்ணால் கூட உங்களுக்கு போதுமானது. இது லீடிங் வராது உங்களுக்கு. அதனால் நீங்கள் டிஸ்கிரிப்டிவை பார்த்து பயப்படாதீங்க. சும்மா டிஸ்கிரிப்டிவ் லெட்டர் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்டிவ் என்னென்ன டாபிக் படிக்கணுன்றது நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் அது நான் ப்ரிலிம்ஸ் சேனலில் அந்த வீடியோவே கொடுத்துருந்தேன். எப்படி டைப் பண்ணுன்றது சேனல் அந்த வீடியோ லிங்க்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் போய் நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயப்பட தேவையில்ல. டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரையும் குவாலிஃபைங் நேச்சர் அது டோட்டல் ஆட் ஆகாது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த எக்ஸாம் முடிச்சு தான் உடனே அர்த்தமெட்டிக்கு பார்க்கலாம். ஏன்னா பாருங்கள், போன வருஷமே 15 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அர்த்தமெட்டிக் தான் உங்களுக்கு ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும். இன்சூரன்ஸ் எக்ஸாமில், ஆர்ஆர்பி கிளர்க்கில் இந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அர்த்தமெட்டிக் சம் யூஸ் ஆகணும். அது தெரியலனா நீங்கள் ரொம்ப என்ன ஆகுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் கிராமர் பார்ட்டு இந்த மாதிரி ஈஸியான எக்ஸாம் என்ஐஏஎஸ்எல் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க இல்லையா, 90 கட் ஆஃப் வைப்பாங்க. அதுக்கு 90 கட் ஆஃப் வைக்கும்போது நீங்கள் இங்கிலீஷ்லேயும் அர்த்தமெட்டிக்கலி வீக்காக இருந்தால் 90ஏ மீட் பண்ணுறது கஷ்டம். 90ஏ கம்மியாக சொல்கிறேன். எக்ஸாம் லெவலை பார்த்துட்டு நான் கட் ஆஃப் சொல்கிறேன். இப்போ நடந்த என்ஐசிஎல் எக்ஸாமை இப்போ வரக்கூடிய என்ஐஏசிஎல் எக்ஸாம் கூட கம்பேர் பண்ண வேண்டாம். ரெண்டுமே வேறு ஒரே லெவல் எக்ஸாம் தான். காம்படிஷன் வேறு. அந்த பிஓ எக்ஸாம் போனது மழை காரணத்தினால நிறைய பேர் எழுதலை. என்ஐஎஸ்சிலலாம் எல்லாருமே எழுதுவாங்க. அப்ளை பண்ணுறவங்க 95% மேலே அட்டெண்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும். கட் ஆஃப் 90 இப்போதைக்கு சொல்ல முடியாது. 90லேருந்து 92 ஆச்சு நம்ம தாண்டினா தான் நம்ம கிளியர் பண்ணதை பற்றி யோசிக்கணும். என்ஐஎஸ்சிஎல் அசிஸ்டண்ட்டுக்கு அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய டாபிக் அர்த்தமெட்டிக் அண்டு இங்கிலீஷ். அதை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் படித்து வச்சுருந்துருப்பீங்க. அது வந்து வீக்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த வீக்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். அது தனியாக நம்ம ப்ரிலிம்ஸ் சேனலில் பார்க்கலாம். எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் டீட்டெயில் நான் சொல்லிவிட்டேன். அந்த எக்ஸாமை பற்றி இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணலான்றதையும் சொல்லிட்டேன். டெய்லி மெயின்ஸுக்கு படிக்கலாம். ப்ரிலிம்ஸில் இந்த அர்த்தமெட்டிக்கும் இங்கிலீஷும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.